So, hello people. Hope you all are doing great and fine. This is Parava for you. And இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு வந்து 2 லாங்குவேஜில் இருக்கும், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்துட்டு நான் வந்துட்டு ரைட்டிங்கில் கொடுக்குறேன். நிறைய பேருக்கு தமிழ் புரியல அப்படின்னாங்க, ஐம் சாரி ஃபார் தட். ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு விஷயம் which is most important during off-roading. First one வந்துட்டு how to fall from a motorcycle during off-roading, and second thing வந்துட்டு how to lift a fallen motorcycle from during off-roading. ஸோ செகண்ட் திங் வந்துட்டு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கண்டிப்பாக விழுந்து வருவீங்க. ஸோ கைஸ், நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட் திங் பார்க்க போகிறது வந்துட்டு எப்படி கீழே விழுகிறதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் யோசிச்சா தெரியும், ஆஃப்லைன் டைமில் நீங்கள் கீழே விழுகும்போது நிறைய டைம் இருக்கும் ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் ரைட் சைடு விழ போகிறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் இமேஜின் நீங்கள் ஸ்டாண்டிங் பொசிஷனில் இருக்கீங்க. நீங்கள் ரைட் சைடு விழ போகிறீங்க அப்படின்னா உங்கள் ரைட் லெக் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. அதாவது உங்கள் ஷோல்டர் அண்ட் உங்கள் ஹேண்ட் பார்க்கு கொஞ்சம் வெளியே வர மாதிரி நீங்கள் உங்கள் காலை ஸ்ட்ரெச் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே விழுகும்போது வண்டி இந்த மாதிரி சாஞ்சி கீழே விழுகும்போது உங்கள் லெஃப்ட் லெக் யூஸ் பண்ணி நீங்கள் அதை வந்துட்டு ஜம்ப் பண்ணிடலாம் வண்டியை விட்டு வெளியே. அண்ட் சேம் திங் நீங்கள் லெஃப்ட் சைடு நீங்கள் சாயிறீங்க, லெஃப்ட் சைடு நீங்கள் விழ போகிறீங்க அப்படின்னா லெஃப்ட் லெக் வந்துட்டு ஷோல்டர் அண்ட் ஹேண்ட் பார்க் வண்டியை ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு வண்டி உங்கள் 2 காலுக்கு நடுவில் கீழே போட்டு அண்ட் நீங்கள் வந்துட்டு ரைட் லெக் யூஸ் பண்ணி ஜம்ப் பண்ணிடலாம். அண்ட் ஜஸ்ட் இமேஜின் ஒரு 200 kg மோட்டார் சைக்கிள் உங்கள் காலில் விழுகுது, தட் இன் ஆஃப் டைம்னா செம்ம வேர்ஸ்ட்டு, பேடாயிரம். அப்புறம் அண்ட் நீங்கள் கால் ஸ்ட்ரெச் பண்ணும்போது சடனாக ஸ்ட்ரெச் பண்ணிடாதீங்க. உங்கள் காஃப் மசில்ஸ், உங்கள் தைஸ் அண்ட் உங்கள் பேக்கில் வந்துட்டு மசில் கிராம்ஸ் வந்துடும், அது பேடாயிருங்க அப்புறம். அண்ட் இது வந்துட்டு ஒரு டிப்பெல்லாம் கிடையாது, ஒரு காமன் சென்ஸ். ஓகே, செகண்ட் திங் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கீழே வந்து வண்டி எப்படி தூக்குறதுன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா உங்கள் இன்ஜின் கில் ஸ்விட்ச் அண்ட் உங்கள் இக்னிஷன் வந்துட்டு ஆஃப் இருக்கும் செக் பண்ணிக்கோங்க, ஆஃபில் தான் இருக்கும், ஃபைன். அண்ட் செகண்ட் திங் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிட் பேக் அண்ட் ரிலாக்ஸ், மேக் ஷுர் அவங்க ஆல் ஜாயிண்ட் எல்லாமே கரெக்டாக ஒர்க்குன்னு சொல்லிட்டு அதனால் 2 குதிச்சுக்கோங்க, ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க, எல்லாம் உங்களுக்கு எந்த பெயின் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபர்தராக மூவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பெயின் இருந்துச்சு அப்படின்னா உட்காந்து ரெஸ்ட் எடுங்க, யாராச்சும் ஹெல்ப்புக்கு கூப்பிடுங்க. நான் ஆஃப் ரோடிங் டைமில் அது எக்ஸ்ட்ரீமாக போகும்போது தனியாக போகாதீங்க, கூட யாராச்சும் கூட்டிகிட்டு போங்க. அண்ட் சைட் ஸ்டாண்ட் எங்கேஜ் பண்ணிக்கோங்க லிஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அண்ட் வண்டி கியரில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கியர், ஃபஸ்ட் கியர் ஒரு வாட் எவர் மேபி ஏதாச்சும் கியரில் போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா வண்டி நீங்கள் லிஃப்ட் பண்ணிங்க அப்படின்னா வண்டி கண்டிப்பாக மூவ் ஆயிரும். ஸோ அந்த டைமில் மறுபடியும் கீழே ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் லிஃப்ட் பண்ண வந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் லெஃப்ட் ஹேண்டை வந்துட்டு உங்கள் ஹேண்ட் பார்லையும் உங்கள் ரைட் ஹேண்ட் வந்துட்டு உங்கள் கிராப் ரயிலையும் வச்சுக்கோங்க, பிடிச்சிக்கோங்க. ஸோ நீங்கள் இங்கே ஆஸ்ட்ரேட்டட் இருக்கிறதுனால கை ஸ்லிப் ஆகி போகிற சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பிரேக் லிவர்லையும் கூட சேர்த்து பிடிச்சிக்கோங்க. அண்ட் உங்கள் ரைட் ஹேண்ட் வந்துட்டு கிராப் ரயில், நோ இஷ்யூஸ். அண்ட் வண்டி மேலே நீங்கள் உட்காருங்க, வண்டியை கரெக்டாக நீங்கள் உட்காருங்க வண்டி மேலே. உங்கள் பட்டை நீங்கள் ஏரில் வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஹேங்கிங்கில் வச்சுருந்தீங்க அப்படின்னா பேக் பெயின் வரும். ஸோ வண்டி கிராப் பண்ணிக்கோங்க, சிட், லிஃப்ட் அண்ட் வாக். இது மனப்படம் வச்சுக்கோங்க, லிஃப்ட் அண்ட் வாக். ஒரு குறிப்பிட்ட லெவல் தூக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே கொஞ்சம் தெரிய வந்துடும் உங்கள் கண்ட்ரோல் தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ சிம்பிள், அவ்வளோதான். ஸோ நீங்கள் பைக்கை லிஃப்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, ஒரு செகண்டரி ஆப்ஷன் இருக்குது, அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சைட் ஸ்டாண்ட் எங்கேஜ் பண்ணிக்கோங்க அண்ட் வண்டி கியரில் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஹேண்ட் பார் மட்டும் தான் யூஸ் பண்ணி தூக்க போகிறோம். ஸோ பவர் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் வந்துட்டு கீழே வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிடிச்சிக்கிறேன் அண்ட் என்னோட லெஃப்ட் ஹேண்ட் வந்துட்டு அதுக்கு சப்போர்ட் கொடுக்குறேன் நான். ஸோ லிவர் மாதிரி ஹேண்ட் பாரை யூஸ் பண்ணிவிட்டு லிஃப்ட் பண்ணுறோம். நம்ம ஃபுல் பவர் வந்துட்டு ஹேண்டுக்கு போட்டு லிஃப்ட் பண்ணுறோம். அண்ட் இது கொஞ்சம் பவர் ஜாஸ்தி வேணும் தூக்குறதுக்கு. ஒர்க்கிங் டன். ஒரு 200 kg மோட்டார் சைக்கிள் ஹேண்ட் பார் மட்டும் வச்சு தூக்குறது டன். ஸோ ஹை கைஸ், ஐம் பரவா. அண்ட் வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் பார்த்த 2-3 கிளிப்பிங் மிஸ்ஸாக இருந்துச்சு. என்ன கிளிப்பிங் அப்படின்னா ஆப்போசிட் சைடில் விழுந்துருச்சு. அது என்ன ஸ்டாண்ட் இருக்கிற சைடு வண்டி விழுந்துருச்சு அப்படின்னா எப்படி லிஃப்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அந்த வீடியோவில். அது என்னாச்சு, எங்கே போச்சுன்னு தெரில, காணோம். ஃபோனில் தான் எடுப்பேன், ஃபோனில் காணோம். ஸோ சரி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம், வீடியோ பண்ணணும் இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். மறுபடியும் போய் எடுக்க போனால் டிலே ஆகிடுச்சு, டைம் ஆகிடுச்சு. இப்போ எடுக்கணும், நாளைக்கு எடுத்து போஸ்ட் பண்ணுறது நமக்கு வீக்கெண்ட் மட்டும் தான் செட் ஆகும், வீக் டேஸ் செட் ஆகுது, ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் இருக்கிறதுனால. ஸோ சரி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுக்கிறேன் நான். ஏன்னா என் மூஞ்சியில் காட்டவே மாட்டேன் நான். ஸோ வில்லியம் சார் கேட்டே இருந்தார், ஏன் ஹெல்மெட்டுக்குள்ளே இருக்க வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சார். அண்ட் அது என்ன அப்படின்னா சிம்பிள் தான், சேம் டெக்னிக் தான். ஸ்டாண்ட் மட்டும் நீங்கள் எங்கேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டாண்ட் நீங்கள் எங்கேஜ் பண்ணிவிட்டு கியர், மோஸ்ட்லி வண்டி விழுந்தால் கியரில் தான் இருக்கும், கியரில் தான் விழுவீங்க நீங்கள். ஸோ வண்டி கியரில் தான் இருக்கும். ஸ்டாண்ட் மட்டும் நீங்கள் வந்துட்டு எங்கேஜ் பண்ணிக்கோங்க, மற்ற எல்லாமே சேம் தான். அண்டு நிறைய பேர் வாய்ஸ் இதாகலை,
அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. கமெண்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன், மெசேஜாக பண்ணியிருந்தாங்க. ஆமாம், ஃபைன். ஏன் அப்படின்னா என்னோடய வீடியோ பார்த்தா தெரியும், பின்னாடி நல்லா விண்ட் இருக்கும். ஸோ மைக் யூஸ் பண்ணாலுமே விண்ட் நாய்ஸ் மட்டும் தான் கேட்குது. நான் மைக் யூஸ் பண்ணி பார்த்தேன், நான் மைக்கு விண்ட் நாய்ஸ் மட்டும் தான் கேட்குது. ஸோ நல்லாவே இல்லை அது, விண்ட் நாய்ஸ் மட்டும் கேட்குறது. ஸோ சரி, ஓகே, நம்ம வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆடியோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிடலாம். ஆடியோ நான் வீட்டில் உட்காந்து அதனால தான் பண்ணுறேன். ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதை நான் பெட்டராக பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் அவ்வளோதான், வேறு என்ன. சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேவை இருந்தால் மட்டும் வெளியே வாங்க, தேவைன்னா வீட்டில் இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், see the next video. ஒரு நல்ல கண்டென்ட், இந்த மாதிரி ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக ஒரு கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன். உங்கள் அன்புடன் பரவா. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. சைனிங் அவுட், பரவா. டடா, பாய்.